லாஸ்ட் வீக் சடன் இன்விடேஷன் வந்து லோயலா காலேஜ்லேருந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா வந்து ஒரு ட்ரைனிங் குடுக்கறதுக்கு. ஓகே, நம்ம ட்ரைனிங் குடுக்கலாம். அ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இவ்வளோ நாள் வந்து நெறைய ஆன்லைன் செஷன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அண்டு தூத்துக்குடியில வந்து ஒரு காலேஜ்க்குலாம் எடுத்திருக்கேன். த்ரூ ஆன்லைன் மட்டும். ஸோ இது ஆஃப்லைன். அது மட்டும் இல்லாம அ ஒரு 4 டேஸ் ட்ரெய்னிங்ன்னு சொல்லும்போது, ஏன் நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய விடுவானேன்ட்டு நான் அக்செப்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாமே நான் பிளான் பண்ணது, ப்ரிப்பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா, என்னுடைய கோர்சஸ்ல என்னென்னலாம் இருக்கோ, அத ஒரு ஃபவுண்டேஷன் லெவல்ல இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அந்த டே 1 வந்து போனேன். அண்டு ரொம்ப டென்ஷனா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, நான் வந்து ஒரு கரஸ்பாண்டன்ஸ் ஸ்டூடண்ட். நான் டெய்லி காலேஜ் போய் காலேஜோட எக்ஸ்பீரியன்ஸ், காலேஜோட என்ஜாய்மெண்ட் இந்த மாரி எதுவுமே நான் பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம அ ஃபுல்லாவே அ ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நியூ ஸ்டூடண்ட்ஸ், அதுவும் ஒரு மென்டாரா அ சென்னையில ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் லோயலா. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சில பேருக்கு ட்ரீமா கூட இருந்திருக்கும். ஸோ அந்த காலேஜ்க்கு போம்போது ஒரு டென்ஷனோட போனேன். எப்படி கேட்பாங்க? இந்த டவுட்டு கேட்பாங்களா? அந்த டவுட்டு கேட்பாங்களா? அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப்ஸ் அண்டு ஸ்டூடண்ட்ஸும் கூட. ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, தே ஆர் குட். பட் 50, 50 ஸ்டூடண்ட்ஸ். அவங்க ஏஜ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ நானும் அந்த ஏஜ்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். அவங்கள விட ஆக்சுவலா மோசமா இருந்தேன். ஆ மேபி காலேஜ் அப்படி தான் இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியல. அதான் ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெய்லி காலேஜ். ஸோ ஸ்டூடண்ட்ஸ் வைஸ் சில பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ மேக்ஸிமம் நான் ஒரு 4 ஹவர்ஸ் எடுப்பேன்னு வைங்க. ஓகே. ஸோ இந்த 4 ஹவர்ஸ்ல 2 ஹவர்ஸ் ரொம்ப டெடிகேட்டடா இருக்காங்க. அந்த 50% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ். ரிமைனிங் 50% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஏதோ ஒண்ணு சொல்லி தராங்க, நம்மளும் கத்துப்போம் அப்படின்ற மைண்ட் செட்லாம் கிடையாது. வந்து சாட் பண்ணிட்டுருக்காங்க, வந்து பேசிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாரிலாம் இருந்தது. அப்ப தான் எனக்கு ஆக்சுவலா தோணுச்சு, ஓ மை காட்! புரொஃபசர்ஸ் ஆர் வெரி பேஷன்ஸ். அ அ அ அ அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லன்னா, சீரியஸா யாருமே உருவாகியிருக்க மாட்டாங்கல்ல. நான் ஜஸ்ட் அத 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 வந்து நான் டே 1ல வந்து ரொம்ப யோசிச்சேன். அ டே 2 வந்து ஓகே. அண்ட் டே 3 வந்து பார்த்தீங்கன்னா, வொர்ஸ்ட். அந்த 50, 50 அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் ஸ்டூடண்ட்ஸ் சொன்னேன்ல, அது எதுவுமே இல்லவே இல்ல. 100%ம் வந்து அன்னைக்கு வைப் பண்றதாங்க. நான்லாம் வந்து ஒரு மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டேன். ஓ மை காட்! அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். அ என்ன பண்றது? அப்படின்ற மாரிலாம் கடுப்பாயிட்டு டே 4ல வந்து மோட்டிவேஷன் குடுத்துலாம் நம்ம கிளாஸ எண்ட் பண்ணலான்னு நெனச்சு, ஃபர்ஸ்ட்டு மோட்டிவேஷன் குடுத்தா உட்காந்து எல்லாரும் அப்படியே பிரைட்டா பார்க்குறாங்க. ஆ லைக் யார் யாரெல்லாம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க, எப்படி அவங்களோட காலேஜ் டைம்லேயே சைடு ஹஸ்ல் பண்றாங்க. இந்த மாரிலாம் லைவா நான் காட்டம்போது ரொம்ப இன்ட்ரஸ்டடா வாவ்ன்ற ஃபேக்டர பேஸ் பண்ணி போக ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே, இருக்கிறதுலயே டஃபஸ்ட் மாடியூல் எஸ்இஓ பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணலான்ட்டு 4த் டேல செகண்ட் பார்ட்ல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணா, அகெயின் 50, 50% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப புவர் கான்சன்ட்ரேஷன் லெவலோடயே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொன்னாலும் வேஸ்ட்டு தான். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த என்டையர் 4 டேஸ் லோயலா காலேஜ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லெக்சர பொறுத்தவரைக்கும் ஓகே, ஐ அம் ஹேப்பி. நான் வந்து ஒரு 100% எஃபோர்ட் குடுத்துருக்கேன். அண்ட் நான் என்ன லேர்ன் பண்ணணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணனோ அத ஷேர் பண்ணியிருக்கேன்ட்டு. நான் இந்த செஷன் எல்லாமே முடிச்சுட்டு, நான் வெளியில வந்துட்டேன். அதில ஒன் ஆஃப் த ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா வந்தாங்க. வந்ததுமே ஆக்சுவலா அந்த ஸ்டூடண்ட் வந்து ஒழுங்கா கவனிக்காத பெர்சன் அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா அந்த பையன் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு, அ சார், நீங்க வந்து டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு கிளாரிட்டியோட
பேசுனீங்க. ஒரு விஷயம் கூட யோசிச்சு பேசல. அது மட்டும் இல்லாம, எங்களுக்கு வந்த கெஸ்ட் லெக்சர் அ மென்டார்ஸ் எல்லாருமே ஒரு பிரசன்டேஷன காமிச்சு தியரிட்டிக்கலா நெறையா டெலிவரி பண்ணுவாங்க. ஆனா, நீங்க நெறையா விஷயங்கள் டெமோவா காமிச்சீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இத நான் சொல்லணும்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, மை காட்! இந்த பையன் கவனிக்கவே இல்லையே! அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அவன் அவ்வளவும் அப்சர்வ் பண்ணியிருக்கான் அப்படின்றது, அவன் பேசின நான் கிளாஸ்ல சொன்ன சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணினதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியவே வந்தது. இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அதே பேட்ச்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டுருக்காங்க. மோர் தென் 10+ கிளையண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அது இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கெரியர நோக்கி போணும்னு பார்க்குறாங்க. பட் காலேஜ் டேஸ் அந்த ஏஜ் ஃபேக்டர்லாம் இருக்கிறதுனால, என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற அ அந்த மைண்ட் செட் மட்டும் தான் இருக்கு அவங்களுக்கு. அத தாண்டி வேற எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் அதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம். ஸோ என்ஜாய் பண்ணட்டும். நானும் வந்து நெறைய விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் கெரியர் எப்படி க்ரோத் வைஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்கேன். அண்ட் அவங்களுக்காக அ அ ஒரு என்ன சொல்றது? ஒரு பிளானையும் வந்து சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தங்க எப்படி வந்து நிஷ்ஷ பிக் பண்ணணும், பிக் பண்ணி எப்படி வந்து அவங்களோட கரியர் அண்ட் சைடு ஹசல் அவங்களோட ஜாப், இன்டர்ன்ஷிப் நெறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் லோயலா ஸ்டூடண்ட்ஸ். எனி ஒன் பெர்சன் இத நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ அம் ஹேப்பி அபௌட் தட். அதுவும் என் பேட்ச்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷம். இதுதான் என்னுடைய கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக். எனி டைம் ஐ அம் ஹேப்பி டு கம் பேக். உங்க காலேஜ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுல வெரி வெரி ஹேப்பி.